உண்மையாவே கொடைக்கானல் போனோம், அப்புறம் தடா, ஆந்திரா, அந்த மாதிரி எப்படி ஸ்பேஸ்க்கு போனோம். நீங்க வந்து பார்க்கும்போது கல்யாணம்ன்றது பெரிய ட்ராக், ஆனா அது போரிங்கா இல்லாம ஒவ்வொரு ஒரு ட்விஸ்ட் வரும்ல. போலீஸ் எங்களை துரத்திட்டு வருது, அப்புறம் அங்க இருந்து நாங்க தப்பிச்சு போறது, அப்புறம் அந்த கேரக்டர் சுட்டது, அவர் எப்படி கொலைப்பாரு, அதுக்கப்புறம் எங்களை யாரும் கூட்டிட்டு போவா, எங்களை யாரும் காப்பாத்திட்டு போவோம், அப்ப ஜர்னி உள்ள வந்தது, அப்புறம் அந்த ரவுடிஸ் வந்து அவங்க ஃபைட் பண்ணி எங்களை மறுபடியும் வெளியில கூட்டிட்டு போனது, ஜீவனந்தம் கூட்டிட்டு வந்துருவாரு நினைக்கும் போது அவரை சுட்டுருவாங்க. ஜர்னி மறுபடியும் வரும்போது அவங்க ரவுடிஸ் கூட சண்டை போட்டுட்டு அவங்க தப்பிச்சு வரும்போது எங்களை ஆக்சிடென்ட் பண்ற அந்த சீக்வன்ஸ், ஈஸ்வரி மேம் கிட்ட நடிக்கும் போது அந்த அம்மா வரதாசு, பார்வதி அக்கா கிட்ட நடிக்கும் போது அக்கா வரதாசு, ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன இப்போ நான் தர்ஷன் கூட நடிக்கும் போது என்ன அந்த லவ் ஃபீவர் எல்லாமே ஒரிஜினலா இருக்கும். கதிர் வந்து அவரோட அடிதடி தான் வந்து டெம்ப்ளேட். ஓகே, அப்படியே ஒரு மாதிரி ரங்கட் கையா எகிரிடுவாரு சீன்ல, அதுதான் அவரோட டெம்ப்ளேட். ஆனா இது வரைக்கும் நிறைய அடி எல்லாம் வாங்குறப்ப ரியலா பட்டு அந்த மாதிரி எல்லா அடியுமே ரியல், எல்லா அடியும் படும். இல்ல இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய அடியா இருந்ததே, அதனால கேட்டேன். எல்லா அடியும் பட்டிருக்கு, எல்லாமே எனக்கு எஃபெக்ட் காமிச்சிருக்கு, எல்லாமே நடக்கும். ஓகே, அப்ப ஏதாவது இந்த கமெண்ட்ஸ்ல ஆறுதல் சொல்லுவாங்க, பாவம் இந்த பையனை போட்டு ஏன் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம்? நான் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எதுவும் பார்த்ததில்ல, இன்னும் அடிங்கன்னு சொல்லி வேணா பார்த்திருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு நிறைய ரீல்ஸ் எல்லாம் பாக்குறப்ப பாசிட்டிவா நிறைய கமெண்ட்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஓவர்வெல்மிங்கா வரப்ப நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணதுலாம்? ரீல்ஸ்ல எனக்கு வந்ததுன்னா, இப்போ நான் நார்மலா ரீல் பண்றேன்னா, இப்போ என்னோட பார்கவி கெட்டப் இல்லாம ஒரு நான் ரீல் பண்றேன்னா எல்லாத்துக்கும் அந்த பார்கவின்ற அந்த நேம் வந்து அடையாளமா இருக்கு, அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம என்னதான் பண்ணாலும் அந்த பார்கவின்ற பேர் வந்து மக்கள் கிட்ட இருந்து வருதுன்னும் போது அவங்க நம்மள அப்படிதான் பாக்குறாங்க அப்படின்னும் போது அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எஸ். அண்ட் அன்னைக்கு கும்பகோணம்ல கூட நேர்ல பார்த்தோன்னே எல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆனாங்களா, அந்த மாதிரி வேற ஏதாவது ரெஸ்பான்ஸ் பாத்திருக்கீங்களா? நிறைய பிளேஸ்ல போகும்போது அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப, கும்பகோணமும் சரி, நான் நிறைய சென்னையிலும் சரி, அன்னைக்கு கூட ஈரோடு சம்திங் அங்க ஒரு ஷாப்க்கு ஷூட் போயிருக்கும் போது அங்கேயும் நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணி பார்கவி தானே சூப்பரா நடிக்கிறீங்க, உங்களுக்கு யார் கூட உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், பீப்புள்ஸ் வந்து எப்ப என்ன பார்த்தாலும் நம்ம இப்ப ஷூட்டுக்கு வந்துப்போம் இல்ல வேற ஒரு ஒர்க் வந்து போனா அதை பத்தி கூட அவங்களுக்கு மைண்ட்ல நேரம் வந்து பார்கவி தானே உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், யாருக்கு இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து அந்த கேரக்டருக்குள்ள வந்து இருக்குது. அவங்களோட பத்தி கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா, ஏன்னா இப்ப எல்லா சீரியலுமே கல்யாணம்ன்றது ஒரு முக்கியமான எபிசோடா இருக்கும். பட் ஆனா இங்க வந்து கல்யாண பிரச்சனை தான் பெரிய முக்கியமான, நிறைய ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட், யாரோட கல்யாணம் ஆகும், ஏன்னா இங்க ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருப்பாங்க, ரெண்டு பேருமே வந்து ஹெல்ப்லெஸ்ஸா இருக்க மாதிரியான ஒரு சிச்சுவேஷனா தான் போயிட்டு இருந்தது. சோ அப்படி இருக்கப்ப அதுக்கான ஒரு ரைட்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருந்திருக்கும்ல. நீங்களே பார்த்துட்டு அடுத்து இப்படியா, இது எப்படி கொண்டு வந்தாங்க, இது எப்படி யோசிச்சாங்க அப்படின்ற மாதிரி நீங்க வியந்த மொமெண்ட்னா என்ன? கண்டிப்பா நான் இது யோசிச்சேன், வந்து சும்மா சொல்லல. பட் இந்த திங் நான் இப்ப இந்த கல்யாண சீன் நடக்கும் போதே நான் யோசிச்சேன், எப்படி வந்து கெவின்ன்ற ஒரு கேரக்டர் உள்ள வந்து அவர் வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் கையில வச்சிருந்து அறிவுக்கரசியே மிரட்டுற மாதிரி ஒரு பர்சன் வந்து உள்ள வந்து அவங்களை எப்படி கொண்டு போகுது, அவங்களை எப்படி ஃபேஸ் பண்றது, மாட்டினா என்ன நடக்கும், இவரை என்ன பண்ணலாம், எப்படி இதுல தப்பிக்க முடியும், எப்படி தங்கச்சியை கல்யாணம் பண்ண முடியும்ன்ற மாதிரி போன சீன்ஸ்ல வந்து நிஜமால யோசிச்சேன், எப்படி இது உடனே யோசிச்சு பண்ணாங்கன்றது நான் கண்டிப்பா யோசிச்சேன். ஓகே, நல்லா சூப்பரா இருந்துச்சு அந்த இதெல்லாம். அந்த இது உங்களுக்கு பிடிச்சது? அறிவுக்கரசி வந்து அந்த கெவினை வந்து கொலை பண்ற சீன் வந்து அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. மோஸ்டா வந்து அதை கொஞ்சம் மோஸ்டா அவாய்ட் பண்ண மாதிரி பாப்பாங்க, மத்த எல்லா இடத்துலயுமே வந்து கொஞ்சம் இந்த ஆர்ரேட்டட் வரது எல்லாமே சூப்பரா ஹேண்டில் பண்ணிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எஸ். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆனது, இந்த ட்விஸ்ட் எல்லாம் எப்படி யோசிச்சாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க? ஆக்சுவலி வந்து நாங்க வெளியில தான் நிறைய எனக்கு சீக்வன்ஸ் போச்சு, ஒவ்வொரு பிளேஸ்ல நாங்க ஒன்னொன்னு பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அந்த கொடைக்கானல் அந்த கதைப்படி கொடைக்கானல், மதுரை அந்த மாதிரி இருக்கு. ஆனா நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நாங்க உண்மையாவே கொடைக்கானல் போனோம், அப்புறம் தடா, ஆந்திரா, அந்த மாதிரி எப்படி ஸ்பேஸ்க்கு போனோம். நீங்க வந்து பார்க்கும்போது கல்யாணம்ன்றது பெரிய ட்ராக், ஆனா அது போரிங்கா இல்லாம ஒவ்வொரு ட்விஸ்ட் வரும்ல. அங்க வந்து ஜீவானந்தம் அந்த கேரக்டர் சுட்டதும் சரி, அதுக்கப்புறம் அங்க வந்து ஜனனி எங்களை வந்து காப்பாத்திட்டு போறது, இதுமே வந்து கல்யாணம் எப்ப இவ்வளவு இழுத்துட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறத விட இவ்வளவு தூரம் யோசிச்சு பார்க்கணும்னா பீப்புள் பார்க்கும் போது அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு தான் வெயிட் பண்ண வச்சது. சோ அந்த ஒவ்வொரு சீனுக்குமே எப்படி இந்த மாதிரி போகுது, கதை சூப்பரா போகுது, இந்த மாதிரி ட்ராக் ஒவ்வொரு டக்கு ட்விஸ்ட், அது போரிங்கா இல்ல. அங்க இருந்து ரவுடிஸ், அங்க போலீஸ் எங்களை துரத்திட்டு வருது, அப்புறம் அங்க இருந்து நாங்க தப்பிச்சு போறது, அப்புறம் அந்த கேரக்டர் சுட்டது, அவர் எப்படி கொலைப்பாரு, அதுக்கப்புறம் எங்களை யாரும் கூட்டிட்டு போவா, எங்களை யாரும் காப்பாத்திட்டு போவோம், அப்ப ஜர்னி உள்ள வந்தது, அப்புறம் அந்த ரவுடிஸ் வந்து அவங்க ஃபைட் பண்ணி எங்களை மறுபடியும் வெளியில கூட்டிட்டு போனது, அப்புறம் அங்க இருந்தும் சும்மா இருக்காது. ஏன்னா அப்போ வந்துருவாங்க, முடிஞ்சிருச்சுல, ஜீவானந்தம் கூட்டிட்டு வந்துருவாரு நினைக்கும் போது அவரை சுட்டுருவாங்க. ஜர்னி மறுபடியும் வரும்போது அவங்க ரவுடிஸ் கூட சண்டை போட்டுட்டு அவங்க
தப்பிச்சு வரும்போது எங்களை ஆக்சிடென்ட் பண்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்து போரிங்கா இல்லாம வண்டி எடுத்தோம் மண்டபத்துல போய் நிப்பாட்டணும்னு இல்லாம ஒவ்வொரு எல்லாம் இவ்வளவு ட்விஸ்ட் இடையில எல்லாமே பயங்கர ட்விஸ்டா இருக்கும்போது எனக்கே ரொம்ப ஒவ்வொரு சீனுமே இவ்வளவு சூப்பரா போகுது. ஏன்னா வெளியில பீப்புள் சொல்லதும் அதுதான் போரிங்கா இருக்கிறதோட இந்த மாதிரி தான் கதை போகும்போது எல்லாருமே அதுதான் சொல்றது ரொம்ப வியப்பாவும் இருந்தது. ஓகே நைஸ். ஆக்சுவலி நீங்க ரொம்ப ரசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ளோ அப்படியே சொல்ற விதத்திலே தெரியுது. ஓகே இப்போ இன்னொரு செக்மெண்ட் என்னன்னா, இப்போ வந்து நான் ஒவ்வொரு கேரக்டர் பேரா சொல்லலாம். அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு வடிவேல் சார் டைலாக் சொல்லணும். வடிவேல் சார் எல்லாருக்கும் ஒரே டைலாக் கூட சொல்லலாம். சொல்லக்கூடாது, சொன்னா அப்புறம் பாட்டு பாடணும். அந்த மாதிரி ஒரு டேர் வந்துரும். இவங்க தான் வந்து கரெக்டா இருப்பாங்க. ஓகே இப்போ வந்து கரிகாலன் அவருக்கு ஒரு வடிவேல் சார் கவுண்டர். சரி அவருக்காக ஒரு சாங், இந்த சாங் அவர் கரெக்டா இருக்கும். சிவகார்த்திகேயனுக்கு வர சாங் எல்லாமே அவர் கரெக்டா இருக்கும். எது நீச்சல் அடி அந்த சாங் கரெக்டா வரும். அருமா சாலம்பல அந்த மாதிரி எல்லா சாங்குமே இருக்கும். ஓகே அப்கமிங் சிவகார்த்திகேயன். ஓகே எஸ் துப்பாக்கி அவர்கிட்ட கொடுப்பாங்க. துப்பாக்கி அவர்கிட்ட ஆமா ஆல்ரெடி வாங்கிட்டு தான் இருக்காரு. ஓகே எஸ் அடுத்து கதிர். கதிர் வந்து அந்த என்ன சொல்றது 10 தலை ஏஜிஆர் அந்த சாங் அந்த மாதிரி. நைஸ். அடுத்து ஞானம். ஞானம் வந்து என்ன சொல்றது நீங்களும் சொல்லலாம். இல்ல அவங்களுக்கு வேற வச்சிருக்கேன். அவங்க மீடியா இருக்கவே நினைச்சு சரி ஓகே அவங்களுக்கு வேற வச்சுக்கலாம் அப்படின்னு. கத்தி படத்துல லாஸ்டா விஜய் சாங் அந்த சாங். ஏன்னா அவர் தான் வந்து சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணி பாவமா. எஸ் உங்களுக்கே ஒரு சாங் இப்ப போடணும்னா மென்டல் சாங் எதுவரை எனக்கு போடும். ஏன் அப்படிதான் இருந்துச்சு. என்ன பண்றேன்னே தெரியாம என்னாலதானே எல்லா நடந்துச்சு. அதனால அந்த ஒரு சாங். இப்ப நீங்க மோனிஷா. மோனிஷாக்கு நான் வந்து அவகிட்டே சொல்லுவேன் உனக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்றேன். மோனிகாவா மோனிஷா மோனிஷா அப்படின்னு பாடுவீங்களா? சரி பாடுங்க. பாட மாட்டீங்க. ஓகே இப்ப வந்து பார்வதி. பார்வதி அவங்களுக்கும் எனக்கும் இப்போ ஒரு பாண்ட் சிஸ்டர் பாண்ட். சோ அக்கா தங்கச்சி பாட்டுனா உங்க கூடவே பிறக்கணும் அந்த மாதிரி. ஓகே அடுத்து ஈஸ்வரி. ஈஸ்வரிக்கா மதர். ஏன்னா எனக்கு கேரக்டர் படி அம்மா இருக்காது. சோ அவங்க கூட நான் ஸ்கிரீன் பிளே பண்ணும் போது எனக்கு அந்த ஃபீல் தான் வரும் கிட்ட நான் நடிக்கும் போது. சோ அதனால மதர் அம்மா பாட்டு எல்லாம் அவங்களுக்கு. எஸ் அண்ட் சில சீன்ஸ் நடிக்கிறப்ப நம்ம ரியலா கனெக்ட் ஆகும்ல அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லா சீனுமே நிஜமாவே நான் சும்மா சொல்லல. இப்போ ஈஸ்வரி மேம் கிட்ட நடிக்கும் போது அந்த அம்மா வரதாசு, பார்வதி அக்கா கிட்ட நடிக்கும் போது அக்கா சீன் வரதாசு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன இப்போ நான் தர்ஷன் கூட நடிக்கும் போது என்ன அந்த லவ் ஃபீவர் எல்லாமே ஒரிஜினலா இருக்கும். நடிக்கணும்ன்றதை தாண்டி அந்த டைலாக் அந்த எல்லாருமே அதுல இன்வால்வ் ஆயிடுவாங்க. சோ இப்ப நம்ம வந்து நமக்கு தான் எடுக்கிறாங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்கவங்க சும்மா நிக்க மாட்டாங்க. நம்ம தான் தெரிய மாட்டோம், நம்ம ஷோல்டர் தானே தெரியுது. அவங்களுமே அந்த இன்வால்வ்டா இருப்பாங்க. சோ அது எல்லாமே நம்மளுக்கு இன்வால்வ் ஆகும் எல்லா கேரக்டருமே. ஓகே இப்போ இந்த மாதிரி ஆன் ஸ்கிரீன்ல ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுறப்ப அது ஆஃப் ஸ்கிரீன்லயுமே வெளிப்பாடா இருக்கும் இல்லையா? ஆஃப் ஸ்கிரீன்லயுமே ஓகே நம்மள ரியலாவே நம்மள வந்து ஒரு லவ்வோட அணுகுறாங்க அப்படின்றது அந்த மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்ததுன்னா? ஆக்சுவலி இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் எல்லா இடத்துலயுமே. ஒவ்வொரு தடவையும் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்மள வந்து நீ சூப்பரா பண்ணிருக்க, மோர் வே டு கோ அந்த மாதிரி ஒவ்வொரு நம்மள ஒரு பாண்டா நினைச்சு இப்ப சொல்ற மாதிரி அக்காவா நினைச்சு தங்கச்சியா நினைச்சு சம்திங் அந்த மாதிரி லவ்வோட வந்து நமக்கு அடுத்த லெவலுக்கு நீ போவன்ற சொல்ற வேர்ட்லாம் பெரியது. நல்லா இருக்கு நல்லா பண்ற ஓகேன்னு சொல்லாம கூட இருக்கலாம். பட் நீ நல்லா பண்ற இன்னொன்னு நிறையவே இருக்குன்னு சொல்லிட்டு அக்கறையா எல்லாரும் சொல்லும் போதே ஃபேமிலி மாதிரி தான் இருக்கு. சும்மா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ஃபுல்லா எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஓகே அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி இப்ப நீங்க ஒரு டஃபான சிச்சுவேஷன்ல இருந்திருக்கலாம், அதுல இருந்து ஒரு கோ ஆக்டரையும் தாண்டி நிறைய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அவங்க ஒரு சில வார்த்தைகளா கூட இருக்கலாம், பட் ஆனா அது நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இந்த மொமெண்ட்ஸ் தான் எனக்கு ஆக்சுவலா வந்து நான் சொன்னல எங்களோட ஜென்ஸ் ஹாஸ்டல் அது வந்து அந்த பிளேஸ்ல வந்து தர்ஷனை தாண்டி ரித்திக் வந்து ரித்திகா இருப்பான். ஓகே வேற எங்க போனாலுமே அந்த ஒரு கொஞ்சம் நமக்கு ஹெசிடேஷன்ஸ் இருக்கும். அந்த ரூம் பொறுத்த வரைக்கும் நான் எப்படியோ என்னோட நேச்சரை வந்து நான் காட்டுவேன். ஓகே என்னால அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து தந்தது அவங்க 5 பேர் மட்டும்தான். அவங்க கிட்ட வந்து நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன், எல்லாமே வந்து சொல்லுவேன். எனக்கு எது இருந்தாலுமே நான் சொல்லிடுவேன். அவங்க வந்து எதுவும் இருந்தாலும் ஓப்பனா என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா கூட இருக்கிறதுக்கு 5 பேர் இருக்காங்கன்ற ஒரு ஃபீல் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஆஃப் ஸ்கிரீன்ல நாங்க நிறைய பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு ஃபீலிங் வந்து அவங்க கொண்டு வந்தது வந்து நான் கிடைக்குமா நான் எதிர்பார்த்ததும் கிடையாது, கிடைச்சதும் நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஓகே ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் அவங்க 5-6 பேர். எஸ் இந்த ஒரு விஷயம் அவங்க எனக்காக பண்ணிருக்காங்க, அதை நான் எப்பயுமே மறக்கவே மாட்டேன். அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களை பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா
ஆக்சுவலா அப்படின்றது மாதிரி நான் ஒருத்தங்க சரி, அப்ப ஒவ்வொருத்தவங்களையும் சொல்லுங்க. ஒருத்தங்களா அது வேணா நிறைய இருக்கு, அதான் சொல்லுவோம். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அந்த ஒண்ணு நமக்கு மைண்ட்ல இருக்கும். அவங்க பண்ற எல்லா விஷயமே நமக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சிம்பிளா இருக்கும், சில்லியா இருக்கும், பட் என்னன்னா வந்து எனக்கு வேசி கட்ட தெரியாது. எனக்கு கட்டி விட்டு என்னை வந்து ஃபுல்லா ரெடி பண்றது வந்து கதிர் சார். வேற யாராச்சும் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது, யாருமே பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து இப்போ வரைக்குமே வந்து வேசி எந்த சீனுமே, இந்த கல்யாணம் கிடையாது, இதுக்கு முன்னாடி எந்த சீன் நடந்தாலும் எனக்கு ஃபுல்லா வேசி கட்டி விட்டுறது அவர் மட்டும் தான். கட்டி பார்த்தா இந்த ஸ்டைல் கீழே குனிஞ்சு எனக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட் பண்றதுலாம் கூட அவர் பண்ணுவார். அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், அந்த ஒரு இதுவே இருக்காது. என்ன தம்பியா தான் அவர் பாப்பாரு எப்பவுமே. அந்த மாதிரிதான் எல்லாருமே. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அடுத்த செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் இது பண்றது சபரி அண்ணா போன சக்தி. எது வந்தாலும் ஆக்டர்ஸ் பேக்கப்னு எனக்கு இருக்கிறவங்க 5 பேர் இருக்காங்க. எதுவாக ஞானம் ஏதாச்சும் ஒன்று சொல்றது அப்படின்னா ஆனா பாத்துக்கலாம் இதுரா, அந்த ஒரு தைரியம் தர ஃபீல். எல்லாமே ரியல் லைஃப பத்தி சொல்லி தரது, அட்வைஸ் பண்றது கரிகாலனோட அவரோட இது. எல்லாமே இதுதான், இது லைஃப், இதெல்லாம் இப்படி இருக்கும், இதெல்லாம் நாங்க பாத்துருக்கோம், இதெல்லாம் நீ வந்து ஃபேஸ் பண்ணணும், இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலா சொல்லி தரது கரிகாலன். இந்த மாதிரி எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இன் மை லைஃப். எஸ், நைஸ், ரொம்ப அழகா இருந்தது நீங்க நரேட் பண்ணது. அண்ட் இப்போ உங்க விஷயத்துல வந்து கூட இருக்கவங்க அப்ரிஷியேட் பண்ற சில விஷயங்கள் பத்தி சொன்னீங்க இல்லையா? இந்த ஒரு சீன் நான் பண்ணேன், எனக்கு டவுட்ஃபுல்லா இருந்தது, பட் ஆனா அது சூப்பரா மத்தவங்க கிட்ட ரெஸ்பான்ஸா இருந்தது அப்படின்னா என்னவா இருக்கும்? நான் ஆல்ரெடி சொன்ன அந்த அப்பா சீக்வன்ஸ்க்கு தான், அந்த அழுத சீக்வன்ஸ்க்கு நான் நல்லா வரும்னு நினைச்சேன். நான் இந்த அளவுக்கு வரும்னு நினைக்கல. சோ அதுக்கப்புறம் அப்போ இருந்தே வந்து அதுக்கு அவ்வளவு பெரிய எல்லார்கிட்டயும் இருந்து உடனே அவங்க மெசேஜ்லயும் சரி, நேர்ல வந்தும் சரி, சோ அவங்க சொன்ன விஷயஸ் எல்லாம் நான் எதிர்பார்த்தது நல்லா பண்ணிருக்கோன்றதா அதை விட அதிகமாவே எனக்கு கிடைச்சது. ஓகே, நைஸ். இப்ப வந்து நான் ஒவ்வொரு கேரக்டர்ஸா சொல்றேன், அவங்கள மாதிரி ஒரு அவங்களோட இதுதான் அவங்க டெம்ப்ளேட், இது அவங்க உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் அவங்கள மாதிரியே பண்ணி காட்டணும். ஓகேவா? மோனிஷா அவ வந்து முறைக்கிறது வந்து ஒரு டெம்ப்ளேட், கரெக்டான ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். அது டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு வர மாட்டேங்குது. பட் ட்ரை பண்ண விஷுவலைஸ் பண்ணும்போது எனக்கு தெரியுது என்ன ஏதுன்றது. பட் எனக்கு வர, நீங்க ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு வருமா அது? மோனிஷா வராது. ஓகே, ஆனா அது ஓகே. அப்ப வேற யாராவது? கரிகாலன் வந்து அவரோட அந்த காமெடி லுக்கு தான். சீரியஸான சீன்லயே வந்து இப்படி ஒரு விழுமாமா அந்த ஒரு காமிக்கலா கொண்டு வரது வந்து வேற யாரும் பண்ண மாட்டாங்க. ஹரிப்ரியாக்கா வந்து பேசும்போது, அந்த சீன்ல பேசும்போதுலாம் அவங்க இங்க ஆஃப் ஸ்கிரீன்ல வேற மாதிரி பேசுவாங்க, அப்படியே ஆன் ஸ்கிரீன் போனா ஸ்லாங் உடனே மாறும். சோ இங்க வந்து எப்படி அவங்க பேசுவாங்க, நார்மலா பேசுவாங்க, அப்படியே அவங்க போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த நந்தினி கேரக்டர் எப்படி பேசுமோ அந்த மாதிரி பேசுவாங்க. சோ அந்த விஷயம் அட்மைட் பண்றீங்க. கதிர் வந்து அவரோட அடிதடி தான் வந்து டெம்ப்ளேட்டே. ஓகே, அப்படியே ஒரு மாதிரி ரக்கட் கையா எகிரிடுவாரு சீன்ல, அதுதான் அவரோட டெம்ப்ளேட். ஆனா இது வரைக்கும் நிறைய இந்த அடிலாம் வாங்குறப்ப ரியலா பட்டு அந்த மாதிரி எல்லா அடியுமே ரியல், எல்லா அடியும் படும் இல்ல. இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய அடியா இருந்ததே, அதனால கேட்டேன். எல்லா அடியும் பட்டிருக்கு, எல்லாமே எனக்கு எஃபெக்ட் காமிச்சிருக்கு, எல்லாமே நடக்கும். ஓகே, அப்ப ஏதாவது இந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் ஆறுதல் சொல்லுவாங்க, சே பாவம் இந்த பையனை போட்டு ஏன் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம்? நான் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எதுவும் பார்த்ததில்ல, இன்னும் அடிங்கன்னு சொல்லி வேணா பாத்துருக்கேன். ஏன்னா என்னாலதான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அடிங்கன்னு சொல்லி இது பண்றது நான் பாத்திருக்கேன். அதெல்லாம் பாக்குறப்ப சிரிப்பா இருக்கும், காமெடியா இருக்கும். நான் அடி வாங்க உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சாடா. ஆனா தர்ஷனோட ஒரு குவாலிட்டி ரித்திக் கிட்டே இருக்குன்னா அது என்னவா இருக்கும்? பேஷன்ஸ், சைலண்டா இருக்கிற ஒரு, அதான் பிரச்சனையே அப்படின்னு. ஓகே, அந்த ஒரு விஷயம். நீங்க பார்கவி அண்ட் ராஜி இப்படி கம்பேர் பண்ணி பாக்குறப்ப இது ரெண்டும் சிமிலரா இருக்கு, இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல். ஆக்சுவலி நான் வந்து யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நினைப்பேன். அதே மாதிரி பார்கவி கேரக்டரும் அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால அது சிமிலரா இருக்கும், அது எனக்கு ரொம்ப சூப்பர். இப்ப வந்து இதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி சேசிங், ஃபைட்டிங் அதெல்லாம் கம்மியாயிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? ஏன்னா ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சே கல்யாணம். இப்ப இருக்காது, கல்யாணம் முடியவே இல்லை. இல்ல கல்யாணம் முடிஞ்சதே ஒரு மாதிரி அப்பாடா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அத சொன்னேன். இதுதான் வந்து ஆரம்பமே, அப்படி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் பயங்கரமா இருக்கும். சூப்பர். அந்த மாதிரி பயங்கரமான சீன்ஸ்லாம் நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம். அண்ட் இதே மாதிரி நீங்க நிறைய இன்னும் சூப்பரா பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் நிறைய அப்ரிசியேஷன்ஸ் உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.